பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியிலே என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு பிரியமாக இருக்கிறது. அப்போ சிலுவையை பற்றிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 சொல்லியிருக்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், நாங்கள் வேறு ஒன்றை பிரசங்கிக்கிறதில்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, பரிசுத்தத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, நாளாந்த வாழ்க்கைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதுதான் மனுஷனை ரட்சிக்கிறது, பாவியான மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது, பரிசுத்தமான கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது, விடுதலை, அதாவது கட்டுகளிலே இருந்து விடுதலை, அசுத்த ஆவிகளுடைய பிடியிலே இருந்து விடுதலை, பரிசுத்த ஆவி வல்லமையாக மனுஷனில் கிரியம் செய்கிறதற்கு மைட்டி பேப்டிசம் இன் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானத்தையும் அதுதான் கொடுக்கிறது. சிலுவை பற்றிய செய்தி தான் மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் ஆசீர்வாதங்களை, சகல ஆசீர்வாதங்களையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியே கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் மிகவும் சுருக்கமாக நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் இந்த சிலுவை நிகழ்ச்சியில், சிலுவையை பற்றிய செய்தியின் நிகழ்ச்சியில் குறிப்பாக ரோமர் 6, 7, 8 அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே என்னுடைய முக்கியமான நோக்கமாகும். அதற்கு முதல் சிலுவையை பற்றிய ஒரு புரிந்துணர்வு, சிலுவையை பற்றிய ஒரு அறிவு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்பட வேணும் என்பதற்காக சிலுவையை பற்றிய மிக முக்கியமான வேத வாக்கியங்களை எடுத்து நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் லூக்கா 10:13-16. அப்போ அடிப்படை வேத வாக்கியமாக ஒவ்வொரு முறையும் ஒரு வேத வாக்கியத்தை முதல் வாசித்து அந்த அடிப்படையிலேயே என்னுடைய பிரசங்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். லூக்கா 10:13-16. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். நாம் அப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், அபிஷேகியும்,
தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. அப்போ தற்பொழுது இந்த சிலுவையை பற்றிய நிகழ்ச்சியில் ரோமர் அதிகாரத்தை பற்றி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரையும் அதற்குள் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். அப்போ 16ஆம் அதிகாரம் வரையும் அந்த ரோமர் புஸ்தகத்தை பற்றிய மேலெழுந்த வாரியாக ஒரு அறிவை பெற வேணும் என்பதற்காக அதனை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தை பற்றியும் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த 3 அதிகாரங்களிலும் குறிப்பாக இப்போ நான் உங்களுக்கு ரோமர் 11, 20, 22 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களையும் அதனுடைய தாற்பயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இஸ்ரவேலியர்கள் வெட்டுண்டு போனார்கள், சுபாவ கிளைகள் வெட்டுண்டு போனார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுத்தார்கள், அவர் சிலுவையில் செய்ய போகிறதை விசுவாசிக்க மறுத்தார்கள், இதன் நிமித்தம் அவர்கள் வெட்டுண்டு போனார்கள், அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் வெட்டுண்டு போனார்கள். இதே மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் என்று சொல்லி அதெல்லாம் நமக்குத்தான் சொல்லப்படுகிறது என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்னவென்றால், சுபாவ கிளைகளை தேவன் முற்று முழுதுமாக இஸ்ரவேலியர்களை வெட்டி போட்டிருக்க உங்களை வெட்ட மாட்டார் என்று சொல்லி நீங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும். மேட்டுமையான மனம் உங்களுக்கு இல்லாதிருக்க வேணும். அப்போ அவர்களை வெட்டி போட்டால் உங்களை வெட்டுவது அவ்வளவு கஷ்டமான விஷயம் அல்ல அவருக்கு. ஆனபடியால் நீங்கள் மிக அவதானமாயிருந்து இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அப்படி நிலைத்திருக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் திசை திருப்பி வேறு எதற்கும் நீங்கள் கொண்டு போவீர்களா இருந்தால் உங்களுக்கு தயவு காண்பிக்கப்பட மாட்டாது. அவர்கள் வெட்டுண்டது போல நீங்களும் வெட்டப்படுவீர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், உடனடியாக கிறிஸ்தவர்கள் அப்போ எல்லா கிறிஸ்தவர்களையும் வெட்டி போடுவாரோ, இஸ்ரவேலியர்களை வெட்டி போட்ட மாதிரி எல்லா கிறிஸ்தவர்களையும் வெட்டி போடுவாரோ என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் அங்கலாய்க்கிறத நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரையும் அல்ல, இஸ்ரவேலியர்களிலும் மீதியாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேலியர்கள் கடற்கர மணலாக இருந்தாலும் அவர்களில் ஒரு கொஞ்சம் மனுஷர்கள் மீதியாக இருப்பவர்கள், கடவுளுக்காக எந்த காலமும் கடவுளுக்காக வாழுகிற ஒரு ஜனங்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதை பற்றி நான் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்தருடைய ரோமர் 9:27-28 அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மலனத்தினையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பல நூற்றாண்டு காலமாக இஸ்ரவேலியர்கள் கடற்கர மணலை போல இருந்தார்கள். ஆனால் ஒரு சொற்பமான மனுஷர்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே கிறிஸ்தவர்களிலும் ஒரு சொற்ப மனுஷர்கள், அவர்களைத்தான் மீதியாக இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மீதியாக இருப்பவர்களே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ
கடைசி கால லவோதிக்கேயா சபையில் நாங்கள் இப்பொழுது சஞ்சரித்து வருகிறோம். லவோதிக்கேயா சபை அதாவது முற்று முழுதுமாக தேவனால நிராகரிக்கப்பட்டிருக்கிற சபை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன அவர் சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றில் குளிராயிருக்க வேணும் அல்லது நீங்கள் அனலாயிருக்க வேணும். நீங்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பாய் நீங்கள் இருக்கிறபடியினால் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக அவர் இதனை சொல்லி இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காலம் இப்போ நடக்கிற காலம் லவோதிக்கேயா சபை கடைசி சபையின் காலம் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ அவர் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வெளி 3:15-17 சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கிறது என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் வெளிப்படுத்துது. நீ அதாவது என்ன மாதிரி எந்த விசுவாசத்தில் நீ இருக்கிறாய் என்பதை உன்னுடைய கிரியைகள் வெளிப்படுத்துது. உன்னுடைய கிரியைகள் வெளிப்படுத்துது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ நாம் செய்கிற கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ அறிந்திருக்கிறார் என்னும் பொழுது இது விசுவாசத்தினால இந்த கிரியை செய்கிறாயா அல்லது வேறு அவிசுவாசத்தினால இந்த கிரியை செய்கிறாயா என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான வசனம் நீ குளிரும் அல்ல. லவோதிக்கேயா சபையை பார்த்து நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால். அப்போ இந்த வேத வாக்கியங்களுடைய கருத்து மிக முக்கியம். இதே மாதிரி தான் தெளிவாக சொல்லி போட்டார். இது லவோதிக்கேயா சபை, இப்ப நடக்கிற சபை, 7வது சபை, கடைசி காலத்து சபை. அதில் அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் சில முக்கியமான வசனங்கள். அப்ப அந்த வசனங்களை நாம் எடுத்து அந்த வசனங்கள் எனக்கு என்ன பற்றி சொல்கிறாரோ என்று சொல்லி நான் நிச்சயமாக பரிசீலனை செய்ய வேணும். அப்போ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. அப்போ தற்போதைய காலத்தின் சபையின் நிலைமை இந்த மாதிரி பரிதாபகரமாக இருக்கிறது. அப்போ இவர் சொல்லுகிற குளிர் என்ன? ஆவிக்குரிய குளிரை பற்றி சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவை விட்டு இவர்கள் விலகி விட்டால் நல்லதா இருக்கும். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. அப்போ குளிராயிருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கிறது. அப்போ அவர்கள் கிறிஸ்துவை விட்டு விலகியும் இருக்க விருப்பம் இல்லை. அப்போ நீ விலகி இருந்தால் நல்லதாக இருக்கும், உனக்கு நன்மை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் வரப்போகிற நியாய தீர்ப்பில் உனக்கு வரப்போகிற தண்டனை குறைக்கப்படும் நீ குளிராயிருந்தால். ஆனால் நீ அப்படி இருக்கிறாய் இல்லை, நீ குளிருமல்ல நீ அனலும் அல்ல. அப்போ அனல் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய அனலாக இருக்க வேணும். அப்போ நீ ரெண்டையும் நான் காண இல்லை. நீ குளிரா என்னை விட்டு விலகவும் இல்லை, அதே நேரம் என்னோட அனலாக இருக்கவும் உனக்கு விருப்பம் இல்லை. இதுதான் தற்போதைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஏராளமான சபைகள் இருக்கிறது, ஏராளமான கிறிஸ்தவர்கள் சபைகளில் நிறைந்து வளைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். ஆனால் இவர்களுடைய நிலைமை தேவன் எப்படி பார்க்கிறார்? நீ
நீ குளிரும் அல்ல, நீ அனலும் அல்ல என்று சொல்லி தெளிவாக அவர் சொல்கிறார். அப்ப அடுத்தது அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அதாவது என்னை விட்டு நீ விலகி இருந்தாய் என்று சொன்னால் அது நல்ல விஷயம். ஏனென்று சொன்னால் விசுவாசத்தை என்னால் நடைமுறைப்படுத்த இயலாமல் இருக்கு. ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகி விடுகிறேன் என்று சொன்னாய் என்றால் அது நலமாயிருக்கும். அதனை செய்யாமல் என்னை விட்டு நீ விலகாமல் என்னை பற்றி சாட்சி சொல்லிக் கொண்டு நீ நிற்கிறாய். ஆனா நீ எனக்குரிய எதையுமே நீ செய்கிறாய் இல்லை. நீ குளிராயாவது அனலாயிருந்தால் நலமாயிருக்கும். அப்ப ரெண்டும் இல்லாமல் இருக்கிறபடியால் குளிரும் இல்லை அனலும் இல்லாமல் இருக்கிறபடியினால் அங்க இருக்கிற நிலைமை கிறிஸ்தவர்கள் வெதுப்பான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பாய் இருக்கிறபடியினால் அப்ப வெதுப்பா இருக்கிற அதுவும் இல்லை இதுவும் இல்லை, அதுவும் இல்லை குளிரும் இல்லை அனலும் இல்லை. அப்ப இருக்கிற நிலைமை என்ன? வெதுப்பான நிலைமை. அப்ப வெதுப்பான நிலைமை அவ்வளவு ருசிகரமாக இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப என்ன சொல்லுறதுன்றதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலகவும் இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காக வாழவும் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழவும் இல்லை. அப்ப உங்களுடைய நிலைமை என்ன? வெதுப்பான நிலைமை. வெதுப்பா இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நிச்சயமாய் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இது ஏன் வாந்தி பண்ணி போடுவார்? அப்படி இருந்தால் என்ன என்று சொல்லி, ஏனென்றால் அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறார்கள். எந்த சபையையும் எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்களுடைய நிலைமை வெதுப்பான நிலைமை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீ குளிராயாவது என்னை விட்டு நீ விலகி இருந்தாய் என்று சொன்னால் நீ எனக்காக என்னுடைய ஸ்தானாதிபதியாக நீ இருக்கவில்லை. அதாவது நீ என்னை விட்டு விலகி போய்விட்டாய். ஆனால் அதே நேரம் என்னை விட்டு விலகாமல் குளிரும் இல்லை அனலும் இல்லாமல் நீ இருக்கிறபடியினால் உலகத்துக்கு ஒரு மோசமான ஒரு சாட்சியாக நீ காண்பிக்கிறாய். கிறிஸ்துவ பற்றிய வாழ்க்கை இப்படியானதுதான் என்று சொல்லி உலகம் காணக்கூடியதாக ஒரு மோசமான சாட்சியாக நீ இருக்கிறபடியினால் நீ எனக்கு செய்கிற அவமானம் கொஞ்ச நெஞ்சமல்ல. நீ எனக்கு செய்கிற அவமானம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இதன் நிமித்தம் உனக்கு வரப்போகிற தண்டனை அளவற்றதாயிருக்கும். ஆனபடியால் இப்பவே நீ எனக்கு அனலாக இருக்க உன்னால முடியாது என்று சொன்னால் நீ கிறிஸ்தவத்தை விட்டு நீ விலகி போறது எவ்வளவோ நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே புத்திமதி சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறார்? நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அப்ப என்ன சொல்லுகிறார்? இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பாய் இருக்கிறபடியினால் இதுதான் கடைசி காலத்து சபைகள் வெட்டுண்டு போறது. அதாவது கிறிஸ்தவர்கள் வெட்டுண்டு போறவர்கள் நிலைமை இதே நிலைமையாகத்தான் இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குளிருமல்ல, அவர்கள் அனலுமல்ல. இப்படி அவர்கள் வெதுப்பாய் இருக்கிறபடியினால் அப்ப தேவனுடைய மனதில் வெதுப்பான நிலைமை எந்த காலமும் சாதகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பாதகமான நிலைமையை சுட்டி காட்டுறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். முழுதுமாக என்னில நீ இருக்காதபடி, கிறிஸ்துவில நீ இருக்காதபடிக்கு, நான் கிறிஸ்துவில இருக்கிறேன் என்று நீ
சொல்லாதபடிக்கு உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தற்போதைய லவோதிக்கேயா சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சபை லவோதிக்கேயா சபை, கடைசியின் கடைசி காலமான லவோதிக்கேயா சபையில இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் வாந்தி பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வாரது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. இவர்கள் தெய்வீக நிராகரிப்பு, அதாவது தேவன் இவர்களை நிராகரித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கணுமே. அவர்களுடைய நிலைமையை பார்ப்போம். ஆண்டவர் என்ன மாதிரி அவர்கள் தங்களை பற்றி பல்வேறு விதமாக சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் பார்த்து கொள்ளுவோம். வழி 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். வேதனைக்குரிய நிலைமை. இந்த நிலைமையில தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவர்கள் தங்களை பற்றி மேன்மையாக அவர்கள் சொல்லிக்கொண்டு தெரிந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நிர்பாக்கியமுள்ள மனுஷர்களாக இருக்கிறார்கள், பரிதபிக்கப்படத்தக்க மனுஷர்களாக இருக்கிறார்கள், தரித்திரர்கள். அப்ப தரித்திரன் கிறிஸ்து இல்லாதவன் அவனோ அவன் தரித்திரன். அவர்களிடத்தில் கிறிஸ்து இல்லை, அவர்கள் வாந்தி பண்ணப்பட்டிருக்கிறவர்கள். ஆனால் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறத, நிர்வாணி அதாவது முற்று முழுதுமாக தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தயாராக அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிசாசானவன் கை போடுகிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். குருடர்களாக இருக்கிறார்கள், ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். பார்க்கிறார்கள், பார்க்கவில்லை, கேட்கிறார்கள், கேட்கவில்லை, உணர்கிறார்கள், உணரவில்லை. அவர்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் முற்று முழுதுமாக அவர்கள் அதாவது நிறைவேறி போயிருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சபை ஐஸ்வர்யத்தினால் கொளுத்திருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய வறுமையை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதுவே தற்போதைய சபை என நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது இருக்கிற சபை கடைசி காலத்து சபை, லவோதிக்கேயா சபையில் நாம் இருக்கிறோம். இனி இந்த லவோதிக்கேயா சபையோட கிருபையின் காலம் முடிவடைகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தன்னுடையவர்களை, மீதியா இருப்பவர்களை இழுத்து கொண்டு போகும் காலம் இன்றைக்கோ நாளைக்கோ வரலாம் என்பதை ஒவ்வொரு மீதியாயிருக்கிற கிறிஸ்தவனும் எதிர்பார்த்திருக்க வேணும் என்று நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், லவோதிக்கேயா சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவன் இப்படி பார்க்கிறார். நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி என்று சொல்லி தேவன் பார்க்கிறார். ஆனால் அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள்? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியினால். அப்போ இதுதான் பிரச்சனை, கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இதுதான். எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் திரவிய சம்பன்னனாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என்று சொல்லி லவோதிக்கேயா சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அப்படி அல்ல. அப்போ இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், தேவன் அவர்கள் பரிதபிக்கிறார். அவர்களுக்காக அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு.
மனம் திரும்பினால் நீ பலனை அடைவாய் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நாம் அறிய வேண்டியது இப்பொழுது அதிகமான லவோதிக்கிய சபையில் அநேகமான போதகர்கள் இதை அவ்வளவாய் ரசிக்க மாட்டார்கள். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை நாம் அப்போ இல்லை என்று சொன்னால் அப்போ என்ன இயேசு கிறிஸ்தங்கள்கிட்ட இருக்குது? வேறொரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வேறொரு இயேசு வாசம் செய்கிறாரே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். நான் அதை சொல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். 1:12-13 நாங்கள் பரிசீலனை செய்வோமாயின், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனமாக பாருங்கள் என்ன மாதிரி என்றால், 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில் 7 குத்து விளக்கின் மத்தியில், அதாவது சர்ச்சில் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. பொற்கச்சை கட்டி இருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று யோவான் தரிசனத்தில் சொல்லி இருக்கிறான். அப்போ சர்ச்சில் அந்த நேரத்தில் ஆரம்பத்திலே அவர் இருந்தார் என்றதை நாம் மறந்திருக்க வேணும். சர்ச் ஆரம்பமானது எப்போ? பெந்தகோஸ்தே நாளிலே ஆரம்பமானதென்றும், பெந்தகோஸ்தே நாளிலே ஆரம்பமான சர்ச் அதனுடைய வயது காலம் எல்லாம் 7 சர்ச் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகள் இருக்கும். இதனுடைய குணாதிசயங்கள் என்ன மாதிரி இருக்கும்? கடைசியா இருக்கிற லவோதிக்கேயா சபையில நான் இருக்க மாட்டேன் என்றதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆரம்பத்தில் 7 குத்து விளக்கின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லி யோவான் சொல்லி இருக்கிறான். அப்போ அதில் இருந்து நாம் அறிந்து கொள்வோம், ஆரம்பத்தில் சபையிலே அவர் இருந்தார், அவருடைய பிரசன்னம் இருந்தது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுது கடைசி சபையில, அதாவது முற்றும் முழுதுமாக ஆண்டவர் விலகிவிட்டார் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ 1:12 அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? 7 சபைகளில் கண்ட அடையாளங்களை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார் என்பது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ராஜ ஆபரணங்களை அவர் பொற்கச்சை ராஜ ஆபரணங்களை அவர் கட்டியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்படுகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனாக சபைகளிலே இருந்தார். ஆனால் கடைசி காலமாகிய இந்த காலத்தில் லவோதிக்கேய சபையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. அதற்கு பதிலாக சாத்தான் அநேகமான சபைகளில் குடிகொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிந்து கொள்ள வேணும். வேறு ஒரு பேரோட வந்திருக்கிறான், வேறொரு இயேசு கிறிஸ்து என்ற பேரோட. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.